ஏங்க நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டீங்களே? என்ன குட்டிமா அது சின்ன குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க? நான் என்ன சண்டைக்காரனா கோவக்காரனா? உன் புருஷமா இது ஒரு நாள் தெரியுமா கேளு. உங்க அண்ணி என்கிட்ட பேசினதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன். நீங்க அவங்க கிட்ட போய் என் பொண்டாட்டி கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டீங்களாமே. இது எப்படி உனக்கு தெரியும்? இன்னைக்கும் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அதானே பார்த்தேன். வேற என்ன சொன்னாங்க? உங்க நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் சொன்ன. நீயே உன் புருஷன் கிட்ட சொல்லி ஏன் மனத்தை வாங்குறான்னு சண்டை போட்டுட்டு போனாங்க. அவங்க கூலா பேசினாலும் சரி கோவமா பேசினாலும் சரி அவங்களோட மென்டாலிட்டியை மாத்தவே முடியாது. என் பொண்டாட்டியோட மனசு கெடுக்கிற மாதிரி எதுவும் பேசாதீங்கன்னு தான் நான் உங்களை வான் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ள காலேஜ் வந்து உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாங்களா? அவங்க பேசினா பேசிட்டு போட்டும், நீங்க ஏன் அவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறீங்க? அதுக்காக அவங்க எது பேசினாலும் நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா? என்னால அது முடியாது. அவங்க தப்பு பண்ணா நான் தட்டி கேட்க தான் செய்வேன். என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணி என்ன சொன்னாலும் அது ஒரு விஷயமா எடுத்துக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் சண்டைக்கு போனீங்க? நான் என்னமோ வேணும்னு அவங்கள பத்தி தப்பா சொல்லி உங்களை சண்டைக்கு அனுப்புனதா அவங்க சொல்றாங்க. இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? பின்ன என்னங்க, உங்க அண்ணி கிட்ட எதையும் கேட்க வேணாம்னு நான் சொன்னேன்ல. நீங்க தேவையில்லாம வீண் சண்டைக்கு போயிருக்கீங்க. உங்களால எனக்கு இப்ப கெட்ட பேரு. ஓ, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு, அதனால டென்ஷனா பேசுறீங்கல்ல? அவசியமே இல்லாம எங்க அண்ணி ரெண்டு குடும்பத்தின் நடுவில் அணுகுண்டு வைப்பாங்க. அது உனக்கு தப்பா தெரியாது. என் அம்மாவை பத்தியும் சாருவை பத்தியும் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. அது உனக்கு தப்பா தெரியாது. ஏன் நீ இப்படி பண்றீங்கன்னு நான் போய் கேட்டா அது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதுல்ல? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் பேச வேணாம்னு சொன்னேன். எதுக்கு போய் பேசுனீங்க? அண்ணி கிட்ட வச்சுக்காத, தள்ளி ஏறு. நானும் தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ எதுக்காக அவங்க கிட்ட பேசுன? நானா போய் பேசுனேன்? அவங்கள வந்து பேசினா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப எதுக்கு டென்ஷனா என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம நீ சண்டே வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நீங்க போய் பேசுனீங்களா? ஏய், நான் என்ன தப்பு பண்ண கத்திட்டு இருக்க? நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, உங்க அண்ணி கிட்ட போய் சண்டை போட்டது தப்புதான். அப்ப அவங்க பண்ணது மட்டும் சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க பண்ணது தப்புதான், தப்புதான், தப்புதான். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சீ. என்னங்க? அதான் தமிழ் எல்லா தப்பும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன என்னங்க நொன்னங்க? கையிடு. நான் தெரியாம பேசிட்டேன். நான் பேசினதுல தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன என்னாச்சு? இப்போ எதுக்காக அழற? நான் பேசினது தப்புனா என்ன ரெண்டு அடி அடிச்சிருங்க. அத கூட நான் தாங்கிக்கிறேன். இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியல. என்னமா இது? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் யார் சொன்னது? அது நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு நான் கோவப்பட்டேன். அது கூட உன் மேல கோவப்படலமா, நான் என் மேல தான் கோவப்பட்டுக்கிட்டேன். இல்லைங்க, எத்தனையோ பேர் என்கிட்ட கோவமா பேசியிருக்காங்க. என் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு விலகி போயிருக்காங்க. அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். நீங்க என் கையை தட்டி விட்டதும் என் உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. துளசி டே, சாரி டே, சாரி செல்லம். குட்டிமா ப்ளீஸ், குட்டிமா என்ன தப்பா நினைக்காத. நான் வேணுட்டேன் அப்படி பண்ணல, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. யார் என்ன ஒதுக்கி வச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன வேணான்னு ஒதுக்குனா நான் எங்க போவேன்? உங்களுக்கு பிடிக்காதவளா போயிட்டா சத்தியமா சொல்றேன், நான் சத்துருவேன். என்ன பேசுற நீ? நான் எதுக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கணும் துளசி? நீ என் உயிர். ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன். ஐம் சாரி துளசி. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எதுக்காக அழற? அழுகி நிறுத்து. நான் ஒரு பைத்தியக்காரன். யாரோ பண்ண தப்புக்கு நான் கோவப்பட்டுக்கிட்டு கடைசியில் பார்த்தல அவங்க நினைச்ச மாதிரியே நம்மள முட்டாளாக்கிட்டாங்கல்ல. இனிமே இந்த முட்டாள் தத்தை நம்ம பண்ணவே கூடாது. நமக்குள்ள பிரச்சனை வரணும்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா அப்பதான் நம்ம இன்னும் ஒத்துமையா இருக்கணும். நம்மள பிரிக்கணும் யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா பிரிவே இல்லாத அளவுக்கு நெருக்கமா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது. இந்த மாதிரி சண்டை நமக்குள்ள வரவே வராது, என்ன நம்பு. இனிமே கோவப்பட மாட்டீங்கல்ல? மாட்டேன். கோவத்துல என்கிட்ட பேசாம இருக்க மாட்டீங்கல்ல? இனிமே நான் கோவப்பட்டா உன்னை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பேன். குட்டிமா, எமனாலே என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியல. ஆஃப்டர் ஆல் அண்ணி பிரிச்சிருவாங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு, நீ ஃபீலே பண்ணாத. முதல்ல கண்ணத்தோட சரி,
இதான் என் குட்டிமா. வா.